அப்போ உங்ககிட்ட வந்து வயதானவர்கள் வந்தா கூட அவங்களோட மூட்டு வலியை சரி பண்ணுவீங்களா? ரொம்ப சிம்பிள். சரி பண்ணவனா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. இங்கே கேள்வி என்னன்னா, ஏன் வயசானா மூட்டு வலி வரணும்னு எனது சட்டமா இருக்கு? ஆனா, வயசானோடனே மூட்டு வலி வருதுன்னா, வயசானதுனால வரல. அதுக்கு முன்னால நீங்க சாப்பிட்ட உணவுகள், பழகுன பழக்கங்கள் காரணமா வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம உடம்புக்கு ஒரு அறிவு இருக்கு எப்பயுமே. நீங்க எத்தனை தப்பு பண்ணீங்கனாலும், ஒரு முறை சாரி கேட்டீங்கன்னா, அது உடனே ஃப்ரெஷ் ஆயி உங்கள காப்பாத்த தான் பார்க்கும். ஒருத்தர் என்ன பண்றாரு, என்கிட்ட வந்து பல வருஷமா ஜீரண கோளாறு இருக்குது, அசிடிட்டி இருக்குது. என்ன தீர்வுன்னு தெரியல. பல மருந்த சாப்பிட்டுட்டேன்னாரு. அப்ப என்கிட்ட தீர்வு கேட்டாரு. நான் முத்திரைய சொல்றதுக்கு முன்னாடி அவர்ட்ட என்ன சொல்றேன், நீங்க எப்ப சாப்பிடுவீங்க, என்ன சாப்பிடுவீங்கன்னு எல்லா டீட்டெயில கேட்கும்போது, அவர்ட்ட டீட்டெயில வாங்கிட்டு சொன்னேன். நாளையிலிருந்து காலை சாப்பாடு 7 டூ 8 சாப்பிட்டுருங்க. மத்தியான சாப்பாடு 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க. நைட்டு ஒரு 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்றேன். சரி மருந்து இதுதான் மருந்து, நீங்க நாளையிலேருந்து சாப்பிடுங்க. இல்ல 7 மணிக்கெல்லாம் எனக்கு பசிக்காது. பசிக்காட்டியும் பரவாயில்ல சாப்பிட்டுருங்க அப்படின்னு. எல்லாரும் சொன்னாங்க, பசி வந்தா தானே சாப்பிட சொல்லுவாங்கன்னு. அத அடுத்து யோசிப்போம். நீங்க பசிக்குதோ பசிக்கலையோ காலையில 7 டூ 8 சாப்பிட்டுருங்க. இப்படி சொன்னோன்னே அவர் முதல்ல யோசிச்சார். ஆனா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்றாரு, ஒரே நாள்ல அந்த அசிடிட்டி, டைஜெஷன் ப்ராப்ளம் சரியாயிருச்சுன்னு. என்னன்னா 6 டூ 7 மோஷன் போற டைம். அந்த டைம்ல நீங்க எந்திரிச்சு உடம்ப நிமித்துனீங்கன்னா தான் மோஷன் போகும். அந்த நேரத்துல மோஷன் போக அன்டைம்ல போறீங்க அப்படின்னா, எல்லா நேரத்துலயும் சரியான மோஷன், சரியான அளவுல சரியா போயிருக்கும்னு சொல்ல முடியாது. சாப்பிடுறதுக்குன்னு உடம்பு தயாரா இருக்கிற நேரத்துல சாப்பாட குடுக்கணும்.